Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம். பள்ளி பருவத்தில் எல்லார மாதிரியும் தான் நாங்களும் துருத்துருன்னு இருந்தோம். நிறைய மார்க் வாங்கியிருக்கேன், நிறைய சேட்டை பண்ணியிருக்கேன். அந்த காலத்தில் எஸ்எஸ்எல்சி இருந்தது, 11ஆம் வகுப்பு. அந்த வகுப்பு முடித்து ஃபேர்வெல்னு ஒன்று நடத்துவாங்க. 2 ரூபா 3 ரூபா காசு சேர்த்து எங்கள் வகுப்பு ஆசிரியருக்கு நாங்கள் ஒரு ஃபேர்வெல் நடத்தினோம். அப்போது எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்க ஆசைப்பட்டோம். செல்ஃபி எடுத்துக்கிற மாதிரி காலம் இல்லை அது. வெளியிலேருந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு வந்து அவர் ஒரு பெரிய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி எங்களோட படம் எடுத்துக்கணும்னு. இப்போ நாங்கள் எல்லாரும் சார் பக்கத்தில் போய் நின்று அவரோட படம் எடுத்துக்கணும்னு நாங்கள் விரும்பினோம். ஆசிரியர், வகுப்பு ஆசிரியர் பேர் ஹென்றி அல்மேதா. இன்றைக்கும் அவர் என்னோட தொடர்பில் இருக்கிறார். அப்போது அவர் சொன்னார், எதுக்குடா இவ்வளோ கிட்ட வரீங்க? இல்லை சார், உங்களோட படம் எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அப்போ அவர் சொன்னார், என்னோட நீ படம் எடுத்துக்க ஆசைப்படுவேன். இப்போது இன்னும் கொஞ்ச நாள் ஆன பிறகு வேறு காலேஜுக்கு போவா அல்லது வேறு எங்கேயோ போவா, அப்புறம் கல்யாணம் பண்ணுவேன், நிறைய பேரோட படம் எடுத்துக்குவேன். இந்த படம் அப்போ பிரயோஜனம் இல்லைன்னு தூக்கி போட்டுருவடா. உன்னோட நான் படம் எடுத்துக்க ஆசைப்படுற மாதிரி வாழ்க்கையில் நீ மேலே வரணும். அப்படி ஏதாவது ஒரு பெரிய பதவியிலையோ மக்களுக்கு அறிமுகமான ஒரு ஆளாவோ ஒரு அதிகாரியாவோ வந்தேன்னா அப்போ நான் உன்னோட படம் எடுத்துக்கணும்னு அவங்க வகுப்பாசிரியர் நான்னு சொல்லுவேன் பாரு, அதுதான்டா எனக்கு மரியாதைன்னு எஸ்எஸ்எல்சியில் 11ஆம் வகுப்பு நிறைவு நாளில் அவர் என்கிட்ட சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்குது. இப்போவும் அவரோ என்னோட பேசுவார். பட்டிமன்றங்கள் ஏதாவது வரும்போது அவர் பார்த்துட்டு, தம்பி அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அவருக்கு இந்த வாசகம் நினைவு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஆனால் அவர் சொன்னது இதுதான், அலர்ட் ஆல்வேஸ், எப்போதும் தயாராக இரு. ஏதோ ஒரு இராணுவத்தில் சொல்லப்பட்ட ஒரு வாசகம்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக ஏர்ஃபோர்ஸில் சொல்லப்பட்டது. அதை அவர் எனக்கு சொன்னார். எப்போவும் நீ தயாராக இருக்கணும். எந்த இடத்துக்கு யார் உன்னை கூப்பிட்டாலும் அது நியாயமாக ஒரு சேவையாக இருக்கலாம், ஒரு கல்வியாக இருக்கலாம், ஒரு சேலஞ்சாக கூட இருக்கலாம். அதுக்கு தயாராகிற மாதிரி உன்னை நீ வளர்த்துக்கிட்டேன்னா வாழ்க்கையில் முன்னேறலாம்னு என்னோட எஸ்எஸ்எல்சி காலத்தில் அவர் சொன்னது இப்போவே எனக்கு ஞாபகம் இருக்குது. எப்போவுமே தயாராக இருக்கணும். உங்களை சுற்றி எந்த நெருக்கடியும் வரலாம். ஒருவேளை உங்களுக்கு ஒரு பெரிய சவால் விடப்படலாம், ஒரு எதிர்ப்பு வரலாம், அல்லது ஒரு பெரிய பணி வரலாம். அதுக்கு தயாராக இருக்க நீ கற்றுக்கிட்டேன்னா நீ மேலே வருவ அப்படின்னு சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் ஆசிரியர் எனக்கு சொன்னது எப்போவுமே என் காதில் ஒலிச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஆட்டோகிராஃப் வாங்குறது எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஒரு சின்ன புக்கு ஒன்று வாங்கி அதில் எங்கள் வாத்தியார்கள்ட்டெல்லாம், அப்புறம் மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் இந்த பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பாரு, இதை தவிர அவங்களுக்கு எழுத தெரியாது. மீண்டும் எப்போது சந்திப்போம்லாம் எழுதி விட்டானுங்க. கொஞ்ச நாள் கழித்து அதில் இருந்த பையங்களாம் சாதாரண பணிகளில் இருக்கும்போது நாங்கள்லாம் கல்லூரிக்கு போகும்போது அவங்கள பார்த்தோன்னா பேசக்கூட மாட்டான். அவன் தான் எங்களுக்கு எப்போது சந்திப்போம்னு எழுதினவன். அதனால் அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. எதற்கும் தயாராக இருன்னு எங்கள் ஆசிரியர் சொன்னது என் வாழ்க்கையில் எப்போ பயன்பட்டதுன்னா, நான் 1980களுக்கு பிறகு சாலமன் பாப்பையா ஐயா கூட நான் நிறைய பயணிச்சிருக்கேன். இந்த பட்டிமன்றங்கள் மேலே எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் உண்டு கேட்குறதுக்கு. ஒரு தடவை கூட நானும் போய் அதில் பேசணும்னு நினச்சதில்லை. அந்த மாதிரி ஆசையோ சிந்தனையோ எனக்கு வந்ததே இல்லை. ஏன்னா எனக்கு அதுக்கு தகுதி இருக்கும்னு நான் நம்பலை. நான் வணிகவியல் படித்தவன், கல்லூரியில் தமிழ் படிக்கலை. ஆனால் ஐயா கூடவே பல நாள் பழகி கற்றிலன் ஆயினும் கேட்க அப்படின்ற அந்த குரலுக்கு அதுக்கு ஒரு வாழ்க்கை உதாரணமாக நான் நினச்சிப்பேன். நிறைய அறிஞர்கள் பேசினதை கேட்டு நிறைய செய்திகள் என் மனசில் பதிந்தது. 1991 ஜூலை 15 மறக்கவே முடியாத நாள். அன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள். மதுரையில் ஒரு பட்டிமன்றம். நான் தற்செயலாக ஐயா வீட்டில் போய் உட்காந்துருந்தேன். பேச்சாளராக இருக்கிற ஒருத்தர் வரல. அவருக்கு ஏதோ திடீர்னு உடல் நலம் இல்லை. அப்போ மொபைல் ஃபோன்லாம் கிடையாது. வீட்டில் இருக்கிற லேண்ட்லைன் ஃபோனுக்கு அவர் கூப்பிட்டு சொல்கிறாரு நடுவர் ஐயாட்ட, ஐயா என்னால் வர முடியலை, நீங்கள் எப்படியாவது மேனேஜ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் அவங்க வீட்டு வாசலில் உட்காந்துருந்தேன். மணி இரவு 10. மதுரையிலலாம் எப்போவுமே பட்டிமன்றம் 10:30க்கு தான் தொடங்கும். இரவு 10:30க்கு தொடங்கி 2-2:30 வரைக்கும் நடக்கும்.
நான் சும்மா உட்காந்துருந்தேன், இந்த பட்டிமன்றம் பக்கத்தில் தான் நடக்குது, நம்மளும் போய் அதை கொஞ்ச நேரம் கேட்டுட்டு வரலாமே, பொழுது போகுமேன்னு உட்காந்துருந்தேன். இவர் திடீர்னு வெளியே வந்தார். பட்டிமன்றத்துக்கு வரையா அப்படின்னு கேட்டார். வர்றேன், அதுக்கு தானே உட்காந்துருக்கேன் அப்படின்னேன். பேச வரையான்னு கேட்டார். எனக்கு பூமிக்கு அடியில் லேசாக பூமி எதிர்ச்சி வந்து நிலமெல்லாம் நடுகிற மாதிரி இருந்தது. அவர் எனக்கு கொடுத்தது 10 செகண்ட் தான். ஏன்னா மற்ற பேச்சாளர்கள்லாம் வந்துட்டாங்க. 6 பேரில் 5 பேர் வந்தாச்சு, ஒரு பேச்சாளர் தான் வரல. நடுவர் தயாராக இருக்கிறார். நான் ஒருவேளை இல்லை நான் வரல, எனக்கு பேச வராதுன்னு நான் சொல்லியிருந்தேன்னா இந்த பேட்டி இந்த மாதிரி பதிவுகள் எதுக்குமே வாய்ப்பு இருந்திருக்காது. என்ன தைரியமோ எனக்கு தெரியல, வர்றேன்னு சொன்னேன். உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? போய் தயாரிச்சுட்டு வான்லாம் சொல்லலை, போய் நல்ல சட்டை போட்டு வா அப்படின்னு சொன்னார். அப்படின்னா நான் போட்டிருந்த சட்டை எவ்வளவு லட்சணமாக இருந்திருக்குன்னு தெரியல. வேடிக்கை என்னன்னா, அப்பெல்லாம் இரவு 9 மணிக்கு பிறகு வீடுகள் அடைஞ்சிரும். அந்த காலத்தில் தூர்தர்ஷனை தவிர வேறு எந்த சேனலும் இல்லை, பிரைவேட் சேனல்ஸ் எதுவும் இல்லை. தூர்தர்ஷன் 9 மணிக்குள்ளே ஓவர் டு டெல்லின்னு போட்டுருவான். அதுலேயும் ஹிந்தியில் பேசுவான், ஒன்றும் புரியாது. அதனால எங்கள் வீடெல்லாம் சுத்தமாக படுத்து தூங்கிட்டாங்க. ஐயா வீட்டிலேருந்து எங்கள் வீடு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே. நான் வேகமாக சைக்கிளில் போய் எங்கள் வீட்டில் பெல் அடித்து எழுப்பினேன். அவங்கெல்லாம் கதவை திறந்து, இங்கேயோ பட்டிமன்றம் கேட்க போகிறேன்னு சொன்னீங்க, இப்போ எதுக்கு திரும்பி வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. இப்போவும் பட்டிமன்றத்துக்கு தான் போகிறேன், ஆனால் பேச போகிறேன் அப்படின்னேன். இப்போ எங்கள் அப்பா அரை உறக்கத்துலேருந்து எழுந்து, நீ என்கிட்ட பேசும்போதே உளருவேடா, நீ எப்படிடா போய் மேடையில் பேச போகிற, இந்த பாப்பையா நல்லா தானே இருந்தார், எதுக்கு ஒன்றையே கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு அந்த தூக்கத்திலேயே அவர் பேசினது இப்போவும் ஞாபகம் இருக்குது. எப்போதும் தயாராக இரு அப்படின்னு சொன்னது, எங்கள் ஆசிரியர் சொன்னது என் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு 10 செகண்டில் ஒரு நிகழ்ச்சிக்கு வான்னு சொல்லும்போது அது நிறைய கேட்டு பழகினதை வச்சு அந்த மேடையில் பேசி ஓரளவுக்கு சமாளித்தேன். அதுதான் இந்த பட்டிமன்ற உலகத்தில் எனக்கு பிள்ளையார் சுழியாக அமைந்தது. மறக்கவே முடியாத நாள் 1991 ஜூலை 15. பட்டிமன்றத்துறையில் ரொம்ப காலமாக நான் இருக்கிறேன். நான் சந்தித்த பல மனிதர்கள் என் வாழ்க்கையை திசை திருப்பி மாற்றி இருக்கிறாங்க. எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், எந்த சூழ்நிலையில் எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள் இல்லைன்னா நானும் ஒரு வங்கி ஊழியனாக ஏதோ ஒரு மூலையில் வாழ்ந்து ஓய்வு பெற்று குடும்பம் நடத்தி அப்படியே போயிருந்திருப்பேன். அவரை பற்றி நான் சொல்லலைன்னா தான் அது தப்பாக தெரியும். ஏன்னா இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன்னா அதுக்கு முழு முதற் காரணம் பேராசிரியர் சாலமன் பாப்பையா தான். வளர்ந்துருக்கிறேன்னு சொல்கிறது சரியான்னு தெரியல, 4 பேருக்கு அறிமுகமாக இருக்கிறேன்னா அவர் தான் காரணம். பேராசிரியர் சாலமன் பாப்பையா ஐயாவை எல்லாருக்கும் தெரியும். அவர்களது மனைவி சமீபத்தில் காலமான திருமதி ஜெயாபாய் சாலமன் அவர்களை எப்போவுமே நான் நினைப்பேன். ஏன்னா அவங்க என் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி தந்தவங்க. அவங்க வீட்டில் நானும் ஒரு குழந்தை மாதிரி, ஏன்னா அவங்க வீடு ரொம்ப பக்கத்தில் இருந்தது. ஓரளவு எனக்கு அவங்க தூரத்து உறவு. அவங்க வீட்டில் நான் வளர்ந்துருக்கிறேன். அவங்களோட கையில் நிறைய சாப்பிட்ருக்கிறேன். மற்றவங்களுக்கு எப்படி நல்லது செய்கிறது அப்படின்றத அவங்க மூலமாக கற்றுக்கிட்டு இருக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணணும்னு முயற்சிகள் எடுத்து அந்த திருமண ஏற்பாடு நடக்கும்போது எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் கொஞ்சம் பிரச்சனை. அவர் சொல்லிட்டாரு, உன்னுடைய கல்யாணத்துக்கு என்னால் ஒரு பைசா செலவு பண்ண முடியாது, உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரே பேராசிரியர், அவரை கேட்டுக்கோ, அவர் காசு கொடுத்தாருன்னா நீயே நடத்திக்கோ, அந்த கடனை நீயே அடைச்சிக்கோ. இப்படியெல்லாம் அந்த காலத்தில் பேசியிருக்காங்க. இதெல்லாம் அவர் சொன்னார். நானும் ஒரு சேலஞ்சாக இந்த சின்ன வயசு தானே, அப்போ அப்படித்தானே இருக்கும். குடும்பம்னா என்ன, உறவுகள்னா என்ன, ஏன் நம்ம வீட்டில் நம்ம சொல்கிறதுக்கு சில எதிர்ப்புகள் வருது, அப்பானா எவ்வளவு பெரியவர், அவருக்கு ஏன் நம்ம இன்னும் கொஞ்சம் மரியாதை கொடுக்கல அப்படின்ற கவலைகள்லாம் நமக்கு வராது தானே. அதனால் இவர் என்ன சொல்கிறது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அடித்து விட்டுட்டேன். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அப்போது ஐயா வீட்டில் உட்காந்துருக்கும்போது அவங்கள நான் சித்தின்னு தான் சொல்லுவேன். அவங்க என்கிட்ட வந்தாங்க, நீ ரொம்ப கவலைப்படுற, உன்னோட முகத்தில் அழுக தெரியுது, நான் அங்கே பார்த்துக்கிறோம்,
என்கிட்ட கொஞ்சம் நகை இருக்கு. அந்த நகையெல்லாம் பேங்க்ல அடகு வச்சு, அதுல வர்ற காசை வச்சு கல்யாணம் பண்ணிக்கோ. பின்னாடி திருப்பி குடுத்துரு. அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நானும் தைரியமா மத்த ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டேன். நமக்கு தான் நகை தர்றாங்களே, பேங்க்ல அடகு வச்சு வாங்கிடலாம். பின்னாடி திருப்பி குடுத்துக்கலாம். முதல்ல நமக்கு கல்யாணம் நடத்தணும்ன்ற ஆர்வத்த தவிர வேற எந்த உலக அறிவும் கிடையாது. எல்லாரையும் வர வச்சு ஒரு குறிப்பிட்ட நாள்ல திருமணத்துக்கான புடவை, வேஷ்டி, சட்டை இதெல்லாம் வாங்கணும்னு ஒரு திட்டம். அன்றைக்கு காலையில நானு அவங்க வீட்டுக்கு போனேன். போனா அவங்க வீட்ல எல்லாம் பரபரப்பா இருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னா, அவசரமா அ பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவங்க மனைவிக்கு ஒரு சர்ஜரி அப்படின்னு வீட்ல சொன்னாங்க. நான் பதறி போயிட்டேன். இவங்க கிட்ட நகை வாங்கி, இத கொண்டு போய் அடகு வச்சு, அதுல வர்ற காசத்தான் நாம எடுத்து கல்யாணத்துக்கு செலவு பண்ணணும். இப்ப அவங்களுக்கு சர்ஜரின்னா, என்ன பண்ண போறோம்? நான் ஊரெல்லாம் கூட்டிட்டேனே. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு வாங்க, நம்மலாம் கடத்தெருவுக்கு போலான்னு சொல்லிட்டேனே. என்ன பண்றது? யார்ட்டயும் கேட்க முடியாது. நீங்க நான் சொல்றது 1983ல. ஒரு ரூ. 1000 சேர்க்கிறதுன்றது பெரும் பாடு. என்ன செய்யறதுன்னு எனக்கு அப்படியே கண்ல கண்ணீர் முட்டிக்கிட்டு வந்தது. வேகமா அவங்க எந்த ஆஸ்பத்திரியில இருக்காங்கன்னு அங்க ஓடினேன். வேற யார நான் கேட்கறது? அங்க ஓடினேன். அங்க போனா அந்த நேரம் தான் அந்த ஆபரேஷன் தியேட்டருக்கு ஒரு ஸ்ட்ரெச்சர்ல வச்சு அவங்கள கூட்டிட்டு போறாங்க. நான் ஒண்ணுமே சொல்லலைல. நீங்க ஏன் நகை குடுக்குறீங்க? இதெல்லாம் கேட்க முடியாதுல்ல. அங்க போய் அவங்க முன்னாடி நின்னேன். அவங்க அரை மயக்கத்துல இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில என்னை கிட்ட கூப்பிட்டு, உனக்கு குடுக்க வேண்டிய நகையெல்லாம் ஒரு பொட்டலம் போட்டு தங்கச்சிட்ட குடுத்துருக்கேன். நீ வீட்டுக்கு போய் அவட்ட வாங்கிக்கோ. நீ கவலைப்படாம எல்லாம் செய்யி அப்படின்னு சொன்னாங்க. அத நம்பவே முடியாதுல்ல. தனக்கு என்ன நடக்கும்னு தெரியாம ஒரு சர்ஜரிக்கு போற ஒருத்தர், நான் வாக்கு குடுத்துட்டனே, இந்த சின்ன பையன் 4 பேர் முன்னாடி அவமானப்படுவானேன்றது அந்த கவலையில ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி போகும்போது கொடுக்க நினைத்த நகையெல்லாம் ஒரு சின்ன பையில போட்டு பார்சல் பண்ணி தன்னோட மகள்கிட்ட கொடுத்துட்டு அவன் வருவான், அவனுக்கு கொடுத்துருன்னு சொல்லணும்னா எவ்வளவு பெரிய மனசு இருக்கணும்ல. யாருக்கு இருக்கும்? சொந்த பிள்ளைக்கு ஒரு சின்ன தொகையை கொடுக்கறதுக்கு அல்லது ஒரு சொத்தை பிரிச்சு கொடுக்கறதுக்கு 1000 யோசிக்கிற காலம் இது. ஆனா ஒருவேளை உள்ள போய் சர்ஜரியில எதுவும் பிரச்சனை ஆச்சுன்னா என்ன ஆகும்? இந்த நேரத்துல பொன் நகையை கொடுக்க கூடாதுன்னு கூட சென்டிமெண்ட் பார்க்கலாம்ல. சாயந்தரம் ஆனா மோர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சாயந்தரம் ஆனா ஒரு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பொருளை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியெல்லாம் சகுனம் பார்க்கிற காலத்துல ஒரு கொத்தா நகையை அள்ளி கொடுத்த அவங்கள என்னைக்குமே மறக்க முடியாதுல்ல. மனிதர்கள் இப்படியும் இருந்திருக்கிறார்கள். இந்த உலகத்துல தாயினும் சால பரிந்துன்னு இறைவனை சொல்றாங்கல்ல. ஒரு சிலர் அந்த மாதிரி இறைவனை போல நம்ம காப்பாத்தி இருக்கிறாங்க. வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நினைப்பேன், யாராவது உதவின்னு கேட்டா எனக்கு உடனே துடிக்கும். நம்மளும் இப்படிதானே நிறைய இடத்துல கையேந்தி இருக்கிறோம். உங்களுக்கு முடியல, அப்ப நம்ம யாருக்காவது ஏதாவது செய்யணும்னு எனக்கு தோணும். மனதை பாதித்த பெரிய விஷயம்னா அதுதான். ஏதோ கையில காசு இருக்கு, இங்கே போறோம் அங்க வரோம், ஏதோ செய்யறோம்னு இன்னைக்கு தோணுது. ஒண்ணும் இல்லாம இருந்த போது நமக்கு ஒரு நேரம் உணவு கொடுத்தவர்கள், ₹1 கொடுத்தவங்க, ஒரு சின்ன உதவி செய்தவர்களை வாழ்க்கையில மறக்கவே கூடாது. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடறி பெரிது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்வாரு. அவங்க என்கிட்ட எதையும் எதிர்பார்க்கல. ஆனா அவங்க செய்த உதவி இருக்கு இல்லையா, அது கடலை விட பெரியது அப்படின்னு எப்பவும் நான் நினைச்சுப்பேன். இது மாதிரி அபூர்வமான பலர் என் வாழ்க்கையில வந்து எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கிறாங்க. மறக்கவே முடியாது. நிறைய பேர் பட்டிமன்றங்களை நானும் திருமதி பாரதி பாஸ்கரும் எதிரெதிர் அணியில பேசி பார்த்துருப்பீங்க. ஒரு 20-25 ஆண்டுகள் பல ஊர்களில் போய் பேசியிருக்கிறோம். நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்ன சின்ன கோபப்படுவோம், சில சமயம் சண்டை வரும். எதிர்த்து பேசும்போதே மேடையில் இருக்கிற அதே ஆக்ரோஷம் கீழேயும் வரும். சில சமயம் நல்ல செய்திகள் சொன்னால் நாங்கள் கேட்டுக்குவோம். பட்டிமன்றத்துக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது, ஒரு தரம் இருக்குது, மதிப்பு மரியாதை இருக்குன்னு பட்டிமன்ற நடுவர் பாப்பையா சார் இதை தொடர்ந்து சொல்லுவார். இதை நான் நிறைய முறை அவர் வாயிலிருந்து கேட்டிருக்கிறேன். அவர்
மேடையில் ரொம்ப சத்தம் போட்டு சிரிக்கக்கூடாது. உடைகளில் ஓரளவு எளிமை இருக்கணும். நிறைய நகைகள் போட்டு வரக்கூடாது. இதை பார்க்குற எல்லாரும் வசதி படைச்சவங்க இல்லை. உன்னுடைய பணத்தை, உன்னுடைய பெருமையை காட்டுவதற்கல்ல மேடை. மேடைன்றது உனக்கு தெரிஞ்சதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு. உன்னுடைய புலமையை காட்டுவதற்கு கூட மேடை கிடையாது. எதை சொன்னால் அந்த மக்களுக்கு புரியும், எது மக்களுக்கு நல்லதுன்னு சொல்றதுக்கு தான் பட்டிமன்றம், இந்த மேடை. அதனால தான் அவங்க எல்லாரும் கொஞ்சம் கீழே உட்காந்து உங்களை உயர்த்தி வைக்கிறாங்க. கிடைத்த நேரத்தை சரியாக பயன்படுத்தணும். இப்படியெல்லாம் ஐயா அடிக்கடி சொல்வார். அதனால் தேவையற்ற வார்த்தை பிரயோகங்கள் பெரும்பகுதி வரவே வராது. நான் ஆரம்ப நாட்களில் மனைவின்ற சொல்லுக்கு பதிலாக பொண்டாட்டி அப்படின்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறேன், நான் பேச வந்த காலங்களில். அப்போ ஒரு முறை எங்களோட பேசிய புலவர் காந்திமதின்னு ஒரு பெரிய அறிஞர், தமிழறிஞர், அந்த அம்மா என்னை கூப்பிட்டாங்க. மேடையிலிருந்து இறங்கினோடனே, ஏன் தம்பி இந்த சொல்லுக்கு மாற்றா வேற சொல்லே கிடையாதோ அப்படின்னு கேட்டாங்க. நான் யோசித்தேன், இருக்குமா, ஏன் அதை பயன்படுத்தக்கூடாது, பொண்டாட்டின்னு சொன்னாதானா அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு அந்த சொல்லை நான் பயன்படுத்தவே இல்லை. மேடைகளில் மனைவி, வீட்டம்மா, இல்லத்தரசி அப்படிதான் நான் பயன்படுத்தியிருக்கேன். இப்போது உங்களுடைய வார்த்தைகளில் இன்னும் கொஞ்சம் நாகரீகம் இருக்கணும்னு சொல்லி கொடுத்த முதல் பேச்சாளர் திருமதி காந்திமதி அம்மா. அதே மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு சன் தொலைக்காட்சிக்கு ஒரு பட்டிமன்றம் இங்கே சென்னையில் தான் நடந்தது. அதில் வழக்கமாக பேசுகிற அந்த கேலி கிண்டல் அதெல்லாம் இருக்கும். கருத்துகளோடு சேர்ந்து கொஞ்சம் நகைச்சுவை, கேலி கிண்டல் இல்லைன்னா மக்கள் ரசிக்க மாட்டாங்கன்னு சேனல் சொல்லும். அதில் நான் வழக்கம் போல் கேலியாக நிறைய பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு செய்தி நான் சொன்னது இன்னும் நினைவு இருக்குது. பெண்களுக்கு என்ன பெரிய உலக அறிவு இருக்குது, சமூகத்தை பற்றிய சிந்தனை இருக்குது. அவங்க ஒரு தொலைக்காட்சியில் நியூஸ் பார்த்தாங்கன்னா கூட அந்த நியூஸ் ரீடர், வாசிக்கிற பெண் என்ன சேலை கட்டியிருக்குன்னு தான் பார்ப்பாங்க. அதில் எங்கள் வீட்டம்மா நியூஸ் பேப்பரை கையில் எடுத்தான்னா மாவு செலிக்க போகிறான்னு அர்த்தம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆடியன்ஸ் உடனே ஒவ்வொன்று கத்தினாங்க. ஏன்னா பெண்கள் நியூஸ் படிக்கிறது இல்லை, மாவு செலிக்கிறதுக்கு தான் நியூஸ் பேப்பர் எடுக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறதா மக்கள் கைதட்டினாங்க, சிரித்தாங்க. நான் ரொம்ப கம்பீரமாக பேசிட்டதாக நினச்சி இறங்கி மேடையை விட்டு இறங்குறேன். திருமதி பாரதி பாஸ்கர் எதிரணியில் இருந்தவங்க வந்தாங்க. நீங்கள் சொன்னது உங்களுக்கே மரியாதையாக இருக்கா? நீங்கள் உங்கள் வீட்டம்மாவை சொல்கிறதா நினச்சி சொல்லியிருக்கீங்க. ஆனால் இந்த சமூகத்தில் எத்தனை பெண்கள் எத்தனை உயரங்களில் இருக்காங்க. ஒருத்தரை கேலி பண்ணுறதாக நினைத்து எல்லாரையும் கிண்டலாக பேசாதீங்க. பெண்கள் சாதித்தது நிறைய இருக்குது. அவங்க பேப்பரை கையில் எடுத்தால் மாவு செலிக்க போகிறாங்கன்னு எப்படி சொல்லலாம்னு ஏறக்குறைய சண்டை பிடிக்கிற அளவு வந்துட்டாங்க. அந்த நேரம் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அது வரைக்கும் நான் ரொம்ப நல்லா பேசிட்டதை நினச்சிட்டு வந்த ஆள், அந்த கேள்வியில் இருந்த நியாயம் எனக்கு சரியாக பட்டது, சுருக்குனது. நகைச்சுவைக்காக தரம் தாழ்ந்து பேசுவது நியாயம் இல்லை அப்படின்னு அவங்க உணர்த்தினதை நான் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டேன். அன்றைய இரவு பயணத்தில் நான் மதுரை நோக்கி போகும்போது எனக்கு சரியாக தூக்கம் வரல. இவ்வளவு காலம் பட்டிமன்றம்ன்ற ஒரு அருமையான ஊடகத்தை நாம் ஏதோ ஒரு மாதிரி ஆணா பெண்ணான்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே போகிறோம்ல, இதை இன்னும் நாகரிகமாக பேசியிருக்கலாமே, நியாயமாக அவர்கள்ட்ட இருக்க குறைகளை நம்ம ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல. ஒட்டுமொத்தமாக அத்தனை பேரையும் கேலி பண்ணுற மாதிரி மாவு செலிக்கிறது அப்படின்லாம் சொல்லியிருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டு போனேன். அது எனக்கு ஒரு ஐ ஓப்பனர், ஒரு கண் திறப்பாக இருந்தது. எந்த மேடைக்கு போனாலும் மற்றவர்களை ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு அன்றைக்கு திருமதி பாரதி சொன்னது இப்போவும் எனக்கு நினைவு இருக்கும். அதனால் இப்போ ஆண்களா பெண்களா இதெல்லாம் வரும்போது எதிரணி பார்த்து ரசிக்கிறபடி சிரிக்கிறபடி ஏதாவது நகைச்சுவை சொல்லுமே தவிர அவர்களை காயப்படுத்தும்படி, அவங்க மனதை தைக்கும்படி தவறான வார்த்தைகளை நான் சொல்றதே இல்லை. உண்மையிலே இந்த சம்பவம் மேடை பேச்சில் என்னை கொஞ்சம் திசை மாற்றிய ஒரு சம்பவம்னு நான் நினைக்கிறேன். இப்போவும் எங்கேயாவது நம்மை அறியாமல் ஒரு வார்த்தை வந்துடும். ஆனாலும் அப்போல்லாம் ஒரு பிரேக் மாதிரி, ஒரு தடை மாதிரி அவங்க அன்னைக்கு எனக்கு உணர்த்திய அந்த ஒரு வரி எப்பவும் நினைவு இருக்கும். பட்டிமன்றம் அப்படின்னா மரபுகளை கடைபிடிக்கம்னு எப்பவும் சொல்கிற பாப்பையா சார் மாதிரி திருமதி பாரதியும் எனக்கு இந்த விஷயத்தில்
ஒரு நல்ல அறிவுரை சொன்னாங்க, ஒரு அருமையான வழிகாட்டுதல் தந்தாங்க. அதை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். மேடைக்கு வருகிற எல்லாருக்குமே இதை நான் வேண்டுகோளாக வைப்பேன். இந்த மேடை என்பது பலருக்கு கிடைக்காதது. ஏதோ இறைவனின் ஒரு பெரிய கருணையால் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம உட்கார்ந்து பேசுகிறோன்னா கூட்டத்தில் 1000 பேர் இருக்கிறாங்கன்னா நாம் பேசுகிற 1 மணி நேரம் 1000 மணி நேரத்துக்கு சமம். 1000 பேருனுடைய 1000 மணி நேரத்தை பயனுள்ள வகையில் நாம் பயன்படுத்தணும். என்னை வழிகாட்டி கொள்ள, என்னுடைய பெருமைகளை பேச, என்னுடைய வசதிகளை காட்ட, என்னுடைய அறிவாற்றலுக்கு அடையாளமாக அந்த மேடை இருப்பதை விட அந்த கூட்டத்துக்கு பயன் தருகிறபடி இருக்கலாம், கொஞ்சம் பண்புகளை கற்றுத்தருவதாக இருக்கலாம், நாகரிகத்தை விதைப்பதாக இருக்கலாம். இதெல்லாம் இருந்ததுன்னா நம்முடைய மேடைகள் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும்னு எனக்கு தோணும். இன்றைய தலைமுறையில் அது முழுக்க முழுக்க காமெடி ஷோவாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த பழைய நிகழ்வு எனக்கு எப்போவுமே மனசுல வந்து நிழலாடி கொண்டே இருக்கும். நான் மறக்காத ஒரு சம்பவம் இது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.